எங்கடா வந்த? மாமா பொறுக்க முடியல. அடக்க முடியல மச்சான். அங்க முடியல மச்சான். ஏய் என்னடா இப்படி படுத்துறீங்க? இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணலடா. என்னடா ஐயோ ஓனருக்கு வேற போங்கடா போய் ரூம்ல உட்காருங்கடா. ஐயோ எப்படி நம்மள தொங்கல்ல விட்டுருவாங்க போல இருக்கே. அம்மா நான் என்ன பண்ணுவேன்? தம்பி தம்பி நீ எங்கடா இங்க வந்த? இல்ல தம்பி தம்பி அதையும் மூட்டு வந்தியா? என்ன கொழுப்பு உனக்கு? நான் கதவை முன்ன நவரு 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 போடா. எப்படி மாமா இதெல்லாம் பார்த்தா தெரியலடா. இதுக்கெல்லாம் கோனா நோட்ஸோட போட முடியும். கொஞ்சம் சத்தம் போடாம பாருடா. என்னடா எழுத்தெல்லாம் ஓடுது? இப்ப இது ரொம்ப முக்கியமா? டிஸ்டர்ப் பண்ணாம பாருடா. ஏய் என்ன மாமா முடிச்சிட்டான்? அவ்வளவுதான்டா. இதெல்லாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கிற கதையா? பொழப்பு கிழிஞ்சிரும். கவலைப்படாத, அடுத்த ஜோடி வரும். மாமே கதவு தட்டுறாங்கடா. கதவை தட்டிட்டு தான்டா உள்ள வருவாங்க. டேய் அங்க தட்டடா. வீட்டு கதவு தட்டுறாங்கடா. கம்முன்னு இருங்கடா, பாக்க விடுங்கடா. டேய் அங்க தான்டா ஓனர் போல இருக்குடா. ஐயோ ஏய் ரிமோட் எங்கடா? என்னடா பண்றீங்க? சார் ஹவுஸ் ஓனர் உள்ள நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா ஜாலியா இது மட்டும் அது நீ சொல்ல வேண்டாம், ஊரு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது மொட்டை? இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா, நீ படம் பார்க்க விடல. நான் உங்க வீட்டு கலெக்ஷன் எடுத்து ஊரு ஜனமுக்கே காட்டா. ஊருக்கே காட்டிட்டியா? ஆமா, நீ கதவு முடிச்சு இங்க கதையை நான் முடிச்சுட்டேன். அட பாவி, கவுத்துட்டியேடா. ஹவுஸ் ஓனர் என்ன நடந்ததுன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ நல்லவன் நினைச்சு என் பொண்ணை குடுக்கலாம் நினைச்ச, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியடா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்றத பார்க்க வேண்டாமா? அது படம் இல்ல, பாடம். கொஞ்சம் அமைதி. டேய் காப்பாத்துறேன்னு சொன்னேடா. அப்படி மல்கோவா மாமனமா நின்னுட்டு இருக்கற சொல்லேன்டா. ஐயோ எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்றானே எனக்கு ஒண்ணும் தெரியாது அங்கிள். எங்கடா உனக்கு ஒண்ணும் தெரியாது? என்ன மாமா பொட்டி படிக்கோட எங்க கிளம்பிட்ட? ஊருக்கா? மாமா எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் தனி ஸ்டைல்டா உனக்கு. என்ன லுக்கு? ஏய் இவனை விடுறா. அங்க பாரு ஃபிகருங்க போகுது. ஆஹா வா போலாம். வாடா மச்சான். த்ரிபுல் பை கேட்டுச்சு. இதான் த்ரிபுல் பை. கண்ட பொம்முலங்கிட்ட காசு பணம் இழந்து கடை காலி வச்சிரா. இதுக்கு மேல பொம்முலும் பக்கமே போக கூடாதுடா சுவாமி. கல்யாணம் கட்டிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் கட்டி. என்னம்மா பண்ணு? என்ன துட்டு இருக்கா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும், நாளைக்கு தரா. எல்லாம் இந்த பசங்களோட வந்துச்சு. யோ மொட்டை
சும்மா தானே உட்கார்ந்திருக்க, அந்த பால் எடுத்து போடியா. துட்டு தரையா தரோம் போடியா. அண்ணா 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 எங்களையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்கண்ணா. பால் சைஸ்ல இருந்துட்டு கிரிக்கெட் ஆட வரீங்களா? போங்கடா அந்த பக்கம். பாலாவது பொறுக்கி போடுறோம்ண்ணா. இப்பதான் மொட்டைன சேர்த்திருக்கோம், ஒண்ணும் தேவையில்லை, போங்க. அங்கிள் அங்கிள் ஒரு பெரிய பணக்கார பை மாதிரி இருக்கே. ஒரு அம்முக்கலாமா? என்னென்ன அண்ணா இத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். அங்கிள் என்னையும் இந்த விளையாட்டுல சேர்த்து விடுங்களேன். சேர்த்து விடலாம், நிறைய பணம் ஆகுமே. எவ்வளவு அங்கிள் ஆகும்? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட இவ்வளவு இருக்கு அங்கிள். போதும் போதும் போதும். நீ வா ராஜா, நான் சேர்த்து விடுறேன். நீ வா ராஜா, நான் சேர்த்து விடுறேன். வா வா வா. ஏய் நிப்பாட்டுங்கடா, நிப்பாட்டா. ஏய் நிப்பாட்டு. அட செக், இந்த மொட்டையோட அளவு தாங்க முடியலையா? எதுக்கே நிறுத்தின? எதுக்கே நிறுத்தணும்? இவரு யார தெரியுமா? என்னோட அண்ணா. அண்ணா மேல அவ்வளவு மரியாதை வச்சுக்கிறேன். அண்ணா யாருன்னு தெரிஞ்சா நீ விடே மாட்டா. யோ மொட்டை, என்னைய சொல்ற? போய் அந்த பக்கம். அண்ணே போலாம் வா. அண்ணாக்கு அழகான ஒரு அக்கா இருக்குதானே, நான் எதுக்கு சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லி நாங்க கேக்கலனா எங்களுக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு தகுதி இல்லாம போயிடும். மச்சான், இனி எப்பவுமே நீதான் பேட்டிங். இன்னைக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும். கொடுத்துறோம். சிக்ஸர். 5 10 15 20. அங்கிள் என்னடா? எங்களையும் இந்த ஆட்டத்துல சேர்த்து விடுங்க அங்கிள். பணம் இருக்கா? இல்லையே. சரி விடு. உங்க அக்கா இருக்கா? ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த குண்டனுக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க? ஏன்னா அவனுக்கு ஒரு அக்கா இருக்குது. சார் அங்கிள், என்னாச்சு? டல்லா இருக்கீங்க? சொல்லுங்க அங்கிள். ஒண்ணுமில்லடா, தைரியமா சொல்லுங்க அங்கிள். நம்ம மேரி இல்ல, மேரி. ஆமா, அவளுக்கு அபாசம் ஆயிருச்சு. அங்கிள், உங்க துக்கத்தை நாங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஏய் ஆமாண்டா, இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும்டா. கண்டிப்பா. இந்த நேரத்துலயா? துக்கத்தை பகந்துக்கு ஏது எங்கள் கால நேரம். சரக்கு உள்ள போனா எல்லாம் ஒரே நேரம் தான். இந்த டயலாக் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எல்லாம் உங்க டயலாக் தான். சரி சரி, வண்டியில ஏறுங்க. காரு. ஆடா அதை விடுங்க, முதல்ல வண்டியில வந்து ஏறுங்க. சரி. இப்ப மேரி ஆண்டிக்கு அபார்ஷன் ஆனதை முன்னிட்டு அங்கிளோட சோகத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணிக்க போறோம். எடுத்துங்க எல்லாரும். Cheers. எடுங்க அங்கிள். குடிங்க அங்கிள். எடுத்துக்கோங்க, நாங்க இருக்கோம். சாப்பிடுங்க அங்கிள். Come on, எடுத்துங்க. அங்கிள், களைஞ்சு போச்சேன்னு கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நீங்க இருக்கீங்கிற ஒரே தைரியத்துலதான் நான் மேரிய பத்தி கவலைப்படுறதே இல்ல. அதான் தெரியுமே அங்கிள், நீங்க அந்த பக்கம் போன வாய மூடுறா. ஏன் வாயை மூட சொல்ற? வாயை துறக்க சொல்லு. உள்ளார இருந்து என்ன வெளியே வருதுன்னு பாப். என்னடா இது? காலையில கூட்டு வந்தீங்க, ராத்திரி ஆயிடுச்சுடா. ராத்திரி என்ன கூட்டிட்டு வந்தானுங்க, விட்டுட்டு போறானுங்க. இந்த பாட்டில பார்த்தா மேரிய பாக்குற மாதிரியே இருக்குது.
நல்லா சாப்பிடுப்பா. பொரியல் கொண்டு சரிம்மா தரேன். சாப்பிடுறேன். ஹாய் ஆண்டி. உட்கார் சந்தோஷ். சந்தோஷ், என்ன விஷயம்? உங்களுக்காக ஒரு அழகான ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன். போட்டோ ஆல்பமா? ஆமா. எங்க காட்டு. ஏய், புள்ளையார், வெரி நைஸ் போட்டோ. சந்தோஷ், நீ ரொம்ப நல்லவன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் சூழ்நிலையை பொறுத்துதான். நான் கூட இப்ப உனக்கு கெட்டவனா மாறலாம் இல்லையா? நீ கெட்டவன் ஆக முடியாது. தனியா உன் கூட ஒரு நாள் இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன். எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. யாரையும் அப்படி நம்பிடாதீங்க ஆண்டி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேற, அவங்க வேற. சரி சரி, அங்கிள் வர டைம் ஆச்சு. நான் சமையல் பண்ணணும். சரி. இந்த ஆல்பம் இங்க இருக்கட்டும். நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி. ஓகே. வரேன் ஆண்டி. வந்த நேரமே சரியில்லை. என்ன இவன் ஆல்பத்தை எடுத்துட்டு போயிட்டா? என்ன இருக்கும்? ஆஹா, தனியா தான் இருக்கா. காதல சொல்றதுக்கு தான் சரியான சான்ஸ். நைஸா போய் சைஸா சொல்லிட வேண்டியதுதான். ஹாய். வாடி, வா வா. நீ எப்பவுமே லேட்டா தான் வருவ. ஐயோ, யோ, முதல்ல ஒரு ஜிப்பு போடியா. இது ஜிப்பு பாத்தியாச்சே. இங்க ஆமா, நேத்து உங்க அம்மாக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போனியே, நல்லா தூங்குனாங்களா? அதை ஏண்டி கேக்குற? ஸ்லீப்பிங் டேப்லெட் போட மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கே. என்ன செய்யறது? காதல எப்படியாவது சொல்லி ஆகணுமே. ஆமா, அந்த ஜிப்பு மேட்டர் இன்னும் ஞாபகம் வச்சுக்க போறா. டேய் சந்தோஷ், இந்த பயம் தானே உனக்கு குழப்பறது. லவ் பண்றதுக்கு தைரியம் தானே வேணும். இப்பவே போற, ஸ்ட்ரைட்டா சொல்றேன். ஏய், என்னடி இதெல்லாம்? அரையும் கரையுமா போகுதுங்க. இதெல்லாம் என்னடி? அன்னைக்கு ஒருத்தன் கோயில்ல ஜிப்பே போடாம வந்துட்டா தெரியுமா? இனி எப்பதான் சான்ஸ் கிடைக்க போகுதோ. மச்சி, படத்துக்கு போவோமாடா? இப்பெல்லாம் தியேட்டர்ல நாம பாக்குற மாதிரியே படம் போடுறதுலடா. அவன் கருத்து சொல்லியே கழுத்த இருக்கிறானு. ஆமாண்டா, உனக்கு எல்லா படமும் கிளாமரா போடுவாங்க. என்னடா மச்சான், பெரிய சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு திங்க் பண்ணிட்டு வர்ற? சொல்ல முடியாதுடா மச்சான், பையன் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட மீட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி நீங்க கிளம்புங்கடா, நான் வரேன். யாரு அது? நம்மள விட அப்படி யாரா முக்கியமான ஃப்ரெண்டு? அப்ப 1000 ரூபாய் கொடு. மொட்டை 1000 ரூபாய்னா 5000 ரூபாய் தரேன். அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கொடு. சரி சரி எடி. சரி, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. பொண்ணு எனக்கு ஒர்க் அவுட் ஆனோடனே பேலன்ஸ் வாங்கிக்க. ஒரு புல்லு எம்சி, ஒரு 5 555 பேக்கேஜ். யோ, முதல்ல எனக்கு வழி சொல்லியா. அவசரப்படாதயா, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல மாப்பிள்ளை இருந்தா உடனே முடிச்சிருவாங்க. உன்னோட அழகான மாப்பிள்ளை இந்த உலகத்துல யாரு இருக்காரு? அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரியுமா? நேரா வீட்டுக்கு போ, அந்த பொண்ணு கேளு. அப்படி நடக்கிறதா இல்ல பாரு. லக லக லக. சிக்கு புக்கு ரயிலே. வெட்டிட்டல. நாங்களும் வெட்டுவோம். எங்க மருந்து அடிக்கிறாங்க, ஸ்ப்ரே சவுண்ட் காதை கிழிக்குது. அது மருந்து அடிக்கிற சவுண்ட் இல்லல்ல, நம்ம ஆட்டி அருணாச்சலம் வர்ற சவுண்ட். அவர் வரும்போது நம்ம ஆடிட்டு இருந்தோம் வை, நம்மள ஆட்டிட்டு வரல. ஆட்டத்த கலையில ஆட்டத்த கலை. தலைவரே வணக்கம். தலைவரே வணக்கத்தை உடப்புல கொண்டு போடு. வண்டி வந்து தெரியல, ஸ்டாண்ட போடல. ஸ்டாண்ட் போட தெரியாதவெல்லாம் வண்டி ஓட்டுறான். என்னல முணுமுணுக்கு? ஒண்ணு இல்லடா, ஸ்டாண்ட போடுறான். சரிண்ணே. எலெக்ஷன் வரப்போ தெரியல. ஆளுங்கட்சி 100 ரூபா, எதிர்கட்சிக்காரன் 150 ரூபா சாண படிக்க கொடுத்துருக்கான். இங்க என்னல உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கீங்களா? எங்கல சாண படிக்க முனிய? எங்களை இங்க வர சொல்லிட்டு அவன் எங்க போனான்னு தெரியல தலைவரே. வர முனியனுக்கு உள்ளங்கை ஊற எடுத்து போச்சுல. தலைவரே, இது என்ன லேடேவா? நல்லா பாடுமா?
ஏல இதுக்கு பேர் லேடியா வேலை சில்லாரி போன்ல சில்லாரி போன். இந்த ஜில்லாவிலே ஆட்டிபாளையத்திலே முத சில்லாரி போன் வாங்கின ஊமா தலைவர் நான் தான். இல்ல தலைவரே இதுக்கு பேரு சில்லாரி போன் இல்ல, உங்க அப்பத்தாவா? செல போன் தலைவரே. என்னது உனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட சாணா பிடிக்கிறானே முனிய, அவன் கூட இதை வச்சிருக்கிறான் தலைவரே. ஏண்டா இந்த ஊருக்கு ஊமா தலைவர் நானா இல்ல அவனா? அவன் எப்படி வாங்கலாம்? காசு கொடுத்ததான். முதல்ல நீங்க 2 பேரும் போய் அவன் எங்க இருக்கான் பிடிச்சு இழுத்துட்டு வாங்கல. தலைவரே அவனை எங்க தலைவரை தேடுறது? அவனை கண்டுபிடிக்கணும்னா இந்த செல போன்ல தான் பிடிக்கணும். அவன் சில்லாரி நம்பர் தெரியுமா உனக்கு? தெரியுமே, கொடுத்துருக்கானே. தோ இருக்கு. அந்த கருமத்தை நீயே வச்சிட்டு சொல்லு. சொல்லுல. ஒரு 9 போடுங்க, ஒரு 7 போடுங்க, ஒரு 5 போடுங்க, மறுபடியும் ஒரு 9 போடுங்க, 7 போடுங்க, 2 போடுங்க, 2 4 போடுங்க, 2 முட்டை போடுங்க. போட்டீங்களா தலைவரே? முட்டையும் போட்டு அடையும் காத்து குஞ்சும் பொரிச்சாச்சு. அப்புறம் என்ன பேசுங்க? அவன்கிட்ட நான் என்ன பேசுறது? நீயே பேசல. சரி புள்ள, சரி புள்ள. என்னடா சரி புள்ள? தலைவரே முனிய பொஞ்சாதி பேசுறான், அவன் பிஸியா இருக்கிறானா, அப்புறம் பேச சொல்றான். அவளுக்கு எவ்வளவு ஏத்தாலாம்? என் பண்ணையில வேலை செய்யற வேலைக்கார சிரிக்கி அப்புறமே சொல்றாளா? ஊமா தலைவர் பேசுறேன்னு சொல்லல. இந்தாங்க போன போடுங்க. சொல்லல. 9 போடுங்க, 7 போடுங்க, 5 போடுங்க, 9 போடுங்க, 7 போடுங்க, 2 போடுங்க, 2 4 போடுங்க, அப்புறம் 2 முட்டையை போடுங்க. இப்ப பேசுங்க. அந்த சனியன்ட்ட நீயே பேசல. பேசல. அதெல்லாம் முடியாது புள்ள, தலைவர் ரொம்ப கோவமா இருக்கிறாரு. நீ பேசாம போன முனிய கிட்ட கொடு. என்னல சொல்றா? தலைவரே முனியும் பொண்டாட்டி பேசுறா தலைவரே, முனிய ரொம்ப பிஸியா இருக்கிறானா. குடுல. என்கிட்ட வேலை பாக்குற நாயி என்னடி சொல்ற? நான் நேர்ல வந்தேன், நடக்கிறதே வேறடி. யார்கிட்ட இப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க? முனுசா பொண்டாட்டி என்கிட்ட எடுத்து பேசுறாமா? அவ அப்படி இல்ல, பேச மாட்டாளே. கொடுங்க, நான் பேசி பாக்குறேன். உன்கிட்ட எடுத்து பேசுறாளா? ஐயோ அப்பாவை எதிர்த்து பேசல, இது கம்ப்யூட்டர் வாய்ஸ். கம்ப்யூட்டர் வாய்ஸா? கம்ப்யூட்டர் வாய்ஸா? பதிவு பண்ண வாய்ஸ் பா. என்ன நேரா ஊருக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி என் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வேட்டு வச்சிருப்பேன். ஓ இதான் ஊமா தலைவரா? வீசி அம்மா காண்டடுமா எங்க போறான் பாத்துறோம். வாய முடுடா. பப்ளிக் முன்னாடி பொறுக்கி பசங்க மாதிரி ஒரு கிரடா பண்ணிட்டு இருக்கீங்க. வாய முடுடா. அடிச்சு ஓடிச்சு காலை ஓடிச்சிருவேன். ஓடி பேசாதடா. பேசாத வாய முடுடா. வாய முடுடா. பேசாதடா பேசாத. சார் மேடம் வந்துட்டாங்க. ஏய் ஓரமா போய் உட்காருங்கடா. ஒவ்வொருத்தரும் வரிசையா போய் உட்காருங்கடா. வாய முடி கப்சி எப்படி உட்காரணும்? எங்கேயோ வலிக்குதுடா. அம்மா. டேய் சூப்பர் ஃபிகர் மச்சான். டேய் இந்த ட்ரெஸ்ல இப்படி இருக்காளே, மாடர்ன் ட்ரெஸ்ல எப்படி இருப்பா? காசா பணமா போட்டு தான் பாப்போமே. சூப்பர்டா மச்சான், பாக்குறதுக்கே என்னமோ பண்ணுதுடா. ஆமாண்டா. எங்கடா போற? சார் நான் ஃபேமிலி மேன் சார், அங்க உட்காந்துக்கிறேனே. போடா அங்கேயே போய் உட்கார்றா. போடா. அப்பனா நம்ம என்ன மொட்டை பசங்களாடா? நான் அப்பவே சொன்னலடா, என் பேச்சை யாராவது கேட்டீங்களாடா? என்ன கேஸ்? நடு ரோட்ல பொறுக்கி தனமா சண்டை போட்டு இருந்தாங்க. என்னன்னு கேளுங்க. மச்சான் செம்ம கட்டடா. அவங்க கையில இருக்க உருட்டுக்கட்டையை பாத்தியா? சரி, இவங்களே இங்க உட்கார வச்சிருக்கீங்க. இவனுங்களை விடக்கூடாது மேடம். பார்த்தா நல்ல பசங்க மாதிரி இருக்காங்க. இவங்களை அனுப்பிச்சு விடுங்க. இங்க பாருங்க, வெளிய போயிட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். கோகோ. மேடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? ஏதாவது கேஸ் போட்டு உங்களோடவே தங்க வச்சிருங்களேன். ஆன்ட்டி வந்தாலே அதிரும்